மகாராஷ்டிரா மாநிலம் அங்கோலா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காரு. உருது மொழியை கார்பரேஷன் பள்ளியில எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருது மொழி எழுதக்கூடாது, ஏன்னா உருது மொழி இஸ்லாமியர்களுடைய மொழின்னு சொல்லிட்டு. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. உருது மொழி இந்தியாவுடைய மொழி, தொன்மையான மொழி, பழமையான மொழி. மொழிக்கு ஜாதி கிடையாது. நிறைய பேர் பேசக்கூடிய மொழி, எழுதக்கூடிய மொழி. அதனால இது மாதிரி எல்லாம் ஒரு வழக்கு தொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம இப்ப இந்த வகுப்பு சமாச்சாரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, மக்களுக்கான சட்டம், நியாயமான சட்டம், சரியான சட்டம்ங்கிறது தெரியாம இஸ்லாமியர்களை தூண்டி விட்டு, நீங்க உங்களுக்கு இனிமே பள்ளி இருக்காது, கபர்ஸ்தான் இருக்காது, எல்லாத்தையுமே அரசு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழியின் பேரால், இந்த ஜாதியின் பேரால், அதாவது இந்த மார்க்கத்தின் பேரால் தூண்டி விட்டு உங்களை புதைச்சிருவாங்க, அவங்க அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்காட்டுறதே நிறைய பேருக்கு வேலையாக இருக்கு. பாஷையை வச்சு பயங்காட்டுறது, வணக்க வழிபாடை வச்சு பயங்காட்டுறது. இந்தியா ஜனநாயக நாடு, அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிறது சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க.